பிஸ்மில்லா. இது நாங்கள் ஆயிஷா பள்ளியிலேருந்து 18-20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மக்கா நோக்கி போயிட்டுருக்கோம். எஹராமோட அணிஞ்சிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். இந்த மெயின் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஏரியாவில் ரொம்ப லோக்கல், இங்கே உள்ள லோக்கல் ஃபாரினர் எல்லாமே தங்கியிருக்காங்க. மலைகளை குடஞ்சி மலைகளை உடைச்சி டெமாலிஷ் பண்ணிட்டு இவங்க ஃபுல்லாக வீடுகள் ரெசிடென்ஸ் இருக்குது, எல்லாம் நிம்மதியாக வாழ்கிறாங்க. இது சுமார் ஜித்தாவிலேருந்து கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் நினைக்கிற இந்த ஏரியா. இது மதீனாபுர் ஏரியாவில் இருக்குது. மதீனாவுக்கு போகணுன்னா இங்கே தான் போய் ஆகணும். அந்த மாதிரி ஏரியா முக்கியமான ஏரியா. பஸ்ஸில் ஹராம் அணிஞ்சு லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாம் நாங்கள் இதில் உட்காந்துருக்கோம். எல்லாருக்கு மேலே மக்கா நோக்கி போயிட்டுருக்கோம். போயிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு தவாப் செய்யறதுக்கு காபத்துல்லாவை சுற்றி அடுத்து ஹாஜா அம்மா ஓடின மலையை சுற்றி ஓடுறதுக்கு துங்கட்டம் ஓடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நல்லா ஏற்றுக்கொள்வானாக இன்ஷா அல்லாஹ். இது என்ன சொல்ல வரேன்டா, மக்களுக்கு இந்த மலைகள் தானே ஃபுல்லாக, மலைகளில் மக்கள் வாழ்கிறாங்க. நம்ம வீட்டுகளை சுற்றி எப்படி பவுண்டரி போடுவோமோ, அந்த எல்லை போடுவோமோ, அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு எல்லையில் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மலை மேலே ஒரு கோடு மாதிரி போட்டு அவங்க கல்லை வச்சு தடுத்துருக்காங்க. இது எங்களுடைய எல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் போகலாம், இருந்தாலும் அவங்க வீட்டு எல்லை அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அது மாதிரி இப்போ என்னடாக்கா சிமெண்ட் வச்சு எல்லாமே சிமெண்ட் இது பண்ணுறாங்க, பாலிஷிங் மாதிரி பண்ணுறாங்க. அது பிளாஸ்டிக் ஓகே, பிளாஸ்டிக் நல்லா படித்தவங்க சொல்கிறாங்க, நம்மளுக்கு வார்த்தை தெரியல அது என்னது. அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க, மலையில கம்பியை வச்சு ஒட்டிடுவாங்க. கம்பியை வச்சு ஒட்டிட்டாங்க, மலை இடிச்சு அந்த மலையிலேருந்து கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கும் அதில் இன்னொரு பைப்பை ஃபிட் பண்ணிடுவாங்க. அந்த மலையிலேருந்து என்ன செய்யும், தண்ணி வரும்போது அந்த தண்ணிகள் வெளில விழுந்துடும். மலையில் அங்கே நிற்காது, ஆட்டோமேட்டிக்காக வெளில விழுந்துடும். அப்படி வச்சு அதை முடிஞ்ச கம்பி வச்சு அதை காய வச்சுட்டு அதுக்கு பிறகு சிமெண்ட்டை தண்ணியில் வச்சு துப்பாக்கி சுடுற மாதிரி ஷூட் பண்ணுவாங்க. அதில் கொண்டு போய் ஃபுல்லாக போய் அதில் உட்காந்து அதை டைட்டாக பிடிச்சிக்கும். மலைகள் இடிச்சு கீழே கொட்டாது. அது பெரிய ப்ராஜெக்ட். இவங்க லார்ஜஸ்ட் பணக்காரங்களாக இருக்கிறதுனால செலவு பண்ண முடியுது கவர்மெண்ட்டுக்கு. இப்போ இந்தியாவிலாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்தியாவிலாம் தேவைகள் நிறையா இருக்குது, அதனால இந்தியாவில் பண்ண முடியாது. இங்கே தேவைகள் இல்லை, பெரிய லேண்டு, இந்தியா மாதிரி பெரிய லேண்டு, பாலைவனமும் மலைகளும் உள்ள ஊர் தான் சவுதி அரேபியா. மொத்தம் இருக்கக்கூடியதை மொத்தம் சவுதி மக்கள் 3.5 கோடி மக்கள் தான் வாழ்றாங்க. இங்கே 3.5 கோடி மக்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8.5 கோடி. ஒவ்வொரு மாநிலம் இருக்குல்ல, நம்ம மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலங்களை பார்த்தா கூட இது சவுதி அரேபியா பாப்புலேஷன்ல பாதி கூட வராது. அந்த பாதி அந்த மாநிலத்தை அதை விட அதிகமாக இருப்பாங்க. சவுதி அரேபியாவில் பாப்புலேஷன் இல்லை. இந்த மலைகள் ஃபுல்லாக மலைகள் இருக்குது. இது ஃபுல்லாக இந்த மலைகள் இந்த சைட்லாம் கட்டல, பாக்கி அந்த சைடில் மலைகளை கட்டிக்கிட்டு இருக்காங்க. மலைகளில் பாலிஷின்னு சொல்கிறாங்களா, அந்த நடந்துட்டு இருக்கு, ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இங்கே மணி ஏர்ன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப டஃப்பு தான். மக்கள் இந்த பெரிய நாடை தொட்டு ஒரு இடத்துல ஒரு இடம் போகிறது வர்றது ஏர்ன் பண்ணுறது எல்லாமே கஷ்டம். இந்த வர வழியில தான் அந்த பள்ளிவாசல் கூட கட்டிருக்காங்க. அந்த பள்ளிவாசல் எப்படின்னாக்கா, அங்கே தான் அந்த சஹாபியை தூக்கில் போட்டு அந்த மக்கள் குறிச்சி மக்கள் தூக்கில் போட்டாங்க. அந்த பள்ளிவாசல் இருந்துச்சு. என்ன இது மலையோட எல்லையா? பவுண்டரி இதை காரணமாக இந்த பவுண்டரி இந்த மாதிரி போட்டாங்கன்னா அவங்க ஒவ்வொரு இடத்துக்கு அவங்களுடைய எல்லையில உள்ள பவுண்டரி செவரை வச்சு கட்டுறாங்க, பள்ளத்தை நொண்டி வச்சிடுறாங்க. எல்லா மலையில் பவுண்டரி பார்த்துருப்பீங்க, ஜூம் பண்ணி காட்டலாம். இந்த மாதிரி பவுண்டரி இருக்குது, எல்லா இடத்துலையும் பவுண்டரி இருக்குது. ஓகே, ஒரு வீட்டில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி பவுண்டரி வச்சு அமைச்சிருப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல மலைகளில் ஒட்டி இல்லை. இது ஃபுல்லாக நாங்கள் மஸ்ஜித் ஆயிஷாலேருந்து மக்கா நோக்கி போகிற வழி, ஒரு 20 கிலோமீட்டர் வழியில். ஓகே, இப்போ 3 சகோதரர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த தகவல் எல்லாம் மக்கள் உங்களுக்கு போய் சேரணும், மக்கள் வராத மக்கள் இதை தெரிஞ்சுக்கிறதுங்கிற எண்ணத்தில் தான் போடுறேன். ஓகே, வாழ்த்துக்கள். பார்த்தமைக்கு 3 சகோதரர்கள் பார்க்குறீங்க, யாருடைய பேரும் வரல. இதில் இன்னொன்னே ஒரு செய்தி சொல்லணும். எப்படின்னாக்கா, இது மதீனா போகிற வழி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்க, போயிடுங்க, மக்களுக்கு விட்டு வெளியாயிடுங்க, உங்களை அடிக்கிறாங்க, அதுக்கு உயிருக்கு ஆபத்தாக போயிடுது, நம்மள்ட்ட ஒன்றும் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் மக்காவுக்கு போயிடுங்க, அங்கே உள்ள அரபிகள் நம்மளை அரவணைச்சுப்பாங்கன்ட்டாங்க. எல்லாரும் அந்த மாதிரி சேர்ந்துக்கிட்டாங்க. ரசூல்லா மட்டும் போகல, ரசூல்லாவும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போகல. காரணம் என்னன்னாக்கா, அவங்க அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் போக முடியாது. அல்லாஹ் சொன்னா தான் போக முடியும். அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி இவங்க சொல்லிட்டாங்க, உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு அல்லாஹ் உத்தரவு கொடுக்கணும். அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன செஞ்சு உத்தரவு கிடைக்குது, நீங்களும் வெளியாடுங்க இந்த ஏரியா விட்டு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய உத்தரவு வருது. அவங்க வெளியாகும் போது இந்த வழியை ரூட்டையே விட்டுட்டு டோட்டல் இந்த மீகாத்துன்னு சொல்றோம்ல, போய் மீகாத்து தங்கக்கூடிய இடம்,
அந்த இடத்துல போயிட்டு அந்த வழியா போறாங்க, சம்பந்தம் இல்லாத ஏரியால போறாங்க. மக்காவில் உள்ள அரபிகள் ஃபுல்லா அவங்கள தேடுறாங்க, ரசூலா தேடுறாங்க. அப்படி தேடும்போது ஃபுல்லா மக்கா ஃபுல்லா சுத்தி வெளியாகி தேடுறாங்க, கொலவரியோட அலையிறாங்க, கண்டுபிடிக்க முடியல. கடைசியில அந்த போற வழியில, வீட்டாது போற வழியில ஒரு இடத்துல மலையில போய் தங்குறாங்க நைட்ல. அப்பவும் அந்த எல்லைக்கு வந்துட்டாங்க. ஆனா வந்து அங்க புறா வீடு கட்டி இருக்குது, சிலந்தி பூ, ஒரே நாள்ல சிலந்தி பூ வீடு கட்டிருச்சு அங்க. அதனால அந்த இடத்துல ரசூல்லா எல்லாம் அப்படி வச்சு பாதுகாத்தான். சாதா சிலந்தி காத்துதுன்னா கூட பறந்துடும், அதை வச்சு எல்லாம் பாதுகாத்தான். இன்ஷா அல்லாஹ். ஃபைரோஸ் கான் வாழ்த்துக்கள். பாருங்க தம்பி. ஓகே, ஒரு சின்ன தகவலோடு நான் முபாரக் உங்களோட இணைஞ்சிருக்கேன். வாழ்த்துக்கள், நன்றி.